வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடியோ கூலர் அப்படிங்கிற ஒரு பிராண்டுக்கிட்ட இருந்து BH அப்படிங்கிற ஒரு மாடலோட ஐஎம் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஐஎம். எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ஒன்றும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் கிடையாது. இதோட பட்ஜெட் ரேஞ்ச் எப்படி? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெட்ஃபோன். ஸோ உங்களுக்கு இதுவும் பச்சை கலராக இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன கலராக தெரியுதுன்னு எனக்கு வந்து தெரியல. பட் உங்களுக்கு நான் வீடியோவில் வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த ஹெட்ஃபோன் நீங்கள் அமேசானில் பார்த்துட்டு இதோட ரிவ்யூ பார்க்கலாம், யூடியூப் பக்கம் வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக சொல்கிறேன். ஸோ நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் தாராளமாக போய் வாங்கிக்கோங்க. இந்த ஹெட்ஃபோனில் எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் ஐஎம்ல என்ன எதிர்பார்ப்பீங்களோ எல்லாமே இதுலேயும் இருக்குது. ஸோ இன்னும் இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹெட்ஃபோனோட பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ கூலருங்கிற ஒரு பிராண்டு. நானே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெட்ஃபோனை பார்த்து அந்த பிராண்டை பற்றி கேள்விப்பட்டிருந்தேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சைனீஸ் மேனுஃபேக்சரிங் தான். கம்பெனியுமே பார்த்தீங்க அப்படின்னா சைனா ஆரிஜினான ஒரு கம்பெனி தான். ஸோ இந்த ஹெட்ஃபோனை அவங்க ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 599 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் இது வந்து 500 கூட இந்த ஹெட்ஃபோன் அவைலபிளாக இருந்திருக்கு. நான் வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 599, அதாவது 600 ருபீஸ்க்கு இது வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதோட அன்பாக்சிங்லேருந்து வந்தோம் அப்படின்னா பாக்ஸ் பேக்கேஜிங் இன்னும் அந்தளவுக்கு மற்ற ஹெட்ஃபோன்ஸ் மாதிரி சூப்பராலாம் கிடையாது. ஆவரேஜாக அடிப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. உள்ள உங்களுக்கு 3 சிலிக்கான் டிப்ஸ் வந்து கிடைக்கிது. ஐஎம்லேயே உங்களுக்கு மீடியம் சைஸ் வந்து கிடைக்கிது. அதை தவிர்த்து ஸ்மால், லார்ஜ்னு 2 வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மாலே பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. அண்ட் இதோட ஒயர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ரிமூவபிள் ஒயர்ஸ் வந்து கொடுக்கல. ஸோ எப்பயுமே ஐஎம்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அதில் ரிமூவபிள் ஒயர்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ இதோட பட்ஜெட் ரேஞ்சா இல்லை என்னன்னு தெரியல, இவங்க வந்து அதிலே சால்டர் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு ஐஎம்னா ஒயரை வந்து பிரித்து பார்க்கலாம் அப்படின்னு இழுத்து பிச்சிடாதீங்க. ஏன்னா அது சால்டர் பண்ணி தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணாலும் அதை வந்து எடுக்க முடியாது. ஸோ அடுத்து பில்ட் குவாலிட்டிக்கு வந்து வருவோம். ஸோ 600க்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை வந்து இந்த ஐஎம்ல வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதே 600க்கு நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு பிரைடர் கேபிள்ஸ் கிடைக்கும். இதோட ஷெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டல் வந்து கிடைக்கும். பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஎம்னால ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த ஐஎம்ஸ் வந்து உங்களுக்கு ரெசினில் தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ இதுக்கு பிளாஸ்டிக் கொடுத்துருக்கனால ஒரு சில டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அதுக்கு நம்ம பின்னாடி வந்து வருவோம். பட் ஒயர் குவாலிட்டி அந்த அளவுக்கு சூப்பராக வந்து கிடையாது. ஏன்னா ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம வேறு ஒயர்ஸ் கூட போட்டுக்கலாம். பட் இதை நீங்கள் ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வேறு ஹெட்ஃபோனே வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா நீங்கள் ஒயர்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா 1500, 2000 அந்த ரேஞ்சுக்கு வரும். பட் இந்த ஹெட்ஃபோனே பார்த்தீங்க அப்படின்னா 600 தான். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்ஸ்பரண்ட்டாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. உள்ள அந்த காப்பர் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. 3.5 ஜாக்லிங் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலாக அந்த கோல்டு கோட்டிங்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் கலர் தான் நினைக்கிறேன். அண்ட் இந்த ஒயரில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து சிக்க மாட்டிடும். ஏன்னா இந்த வந்து ரோல் பண்ணி கொடுக்காம அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா நம்ம ஃபோனில் போகிற சிலிக்கான் கேஸில் வர மாதிரி கலர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேட் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் ரொம்ப சம்மர் சீசன் இப்போ இருக்க சுச்சுவேஷன்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வெயிலில் நல்லா போட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பிசுன்னு ஒரு தன்மை வந்து உண்டாகிரும். ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெட்ஃபோனில் பிரச்சனை வரலாம் நீங்கள் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. பட் ஐஎம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் வீட்டுக்குள்ளே தான் போட்டு கேட்போம். பட் எல்லாரும் அப்படி கேட்கணும்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து ஐஎம்ஸ்லேயே முக்கியமான பார்ட்டு ஃபிட்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதா. இந்த ஐஎம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. உங்களுக்கு காதில் போட்டிருக்கிறது சுத்தமாக தெரியவே இல்லை. மோஸ்ட் ஆஃப் த ஐஎம்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் உங்களுக்கு வெயிட் ஃபீல் ஆகி உழுவுற அளவு இருக்காது. ஏன்னா ஒயர்ஸ் வந்து காதுக்கு மேலே போகிறதுனால. இந்த ஹெட்ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காதுக்கு மேலேயே போடலைன்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே விழாது. ஏன்னா அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளான ஃபிட்டிங் வந்து கிடைக்குது. எனக்கு வந்து ஸ்மால் சைஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு எந்த சைஸ் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஃபிட்டிங் வந்து கிடைக்கும். அதுவும் லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த வித டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் இதை போட்டு வியர் பண்ணலாம். உங்களுக்கு காதில் இருக்க மாதிரியே தெரியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து வித் மைக், வித்தவுட் மைக் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் கிடையாது. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வித் மைக்கு. ஸோ மைக்கோட குவாலிட்டி ஒன்றும் மோசமாலாம் கிடையாது, நல்லாவே இருக்குது. நீங்கள் ஒன்றும் இயர்ஃபோனில் போட்டு பேசுகிற மாதிரிலாம் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து கேட்கல, நல்லா டீசெண்டாகவே இருக்குது. ஸோ இதை நீங்கள் கேமிங் யூஸ் பண்ணலாமா அப்படின்லாம் கேட்காதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஐஎம்ஸ் மோஸ்ட்டாக கேமிங் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அது நார்மல் ஹெட்ஃபோனை தர ஃபீலை வந்து உங்களுக்கு இந்த ஐஎம்ஸ் வந்து கேமிங் ரிலேட்டடாக தராது. ஏன்னா அதுக்காக செய்யப்பட்டது வந்து இந்த ஐஎம்ஸ் வந்து கிடையாது. இந்த ஹெட்ஃபோன்ஸ் இல்லை, ஓவராலாக எல்லா ஐஎம்ஸ் சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் சொன்னது எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலான ஹெட்ஃபோன்ஸ்லேயே அது வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். பட் ஐஎம்ஸில் முக்கியமாக உங்களுக்கு கிடைக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோவோட குவாலிட்டி அண்ட் கிளாரிட்டி தான். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வோக்கல்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிடுது. எந்த வித அந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. அந்த வாய்ஸில் சூப்பராக க்ளீனாக இருக்குது. நீங்கள் எதுவும் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கலாம் தேவையில்லை. டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதே பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்கலாம். நீங்கள் எதுவும் தனியாக ஃபோனில் ஈக்குவலைசர் போட்டு ஆப்டிமைஸ் பண்ணணும்னா கிடையவே கிடையாது. செம்ம கிளியராக இருக்குது. அது முக்கியமாக நீங்கள் இந்த ஹெட்ஃபோன் வாங்கினோன்னே யூடியூப் மியூசிக்கில் காதல் என் கவியன்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டை மட்டும் கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. மோஸ்ட்டாக எந்த ஹெட்ஃபோன் வாங்கினாலும் அந்த பாட்டு தான் போட்டு கேட்டு பார்ப்பேன். ஏன்னா அதில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட அந்த மைனூட் இன்ஸ்ட்ருமெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் அது கொஞ்சம் நிறையா இருக்கும். அந்த பாட்டை போட்டிங்க அப்படின்னா கேட்டு பாருங்கள். அதிலே
நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருங்க இந்த ஹெட்ஃபோன் ஒர்த்து தாண்டா அப்படின்னு. அண்ட் இதில் முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் தான். ஸோ இதில் பாஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக இருக்குது. உங்களுக்கு பாஸ் இருக்க மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல் ஆகலை. நீங்கள் எந்த பாட்டு போட்டாலும் சரி, இப்போ நீங்கள் ஹுக்கும் பாட்டே 100ல் வச்சு கேட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பாஸ் வந்து ஃபீலே ஆகலை, ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுக்கு மற்ற வாய்ஸை டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி அது வந்து கிடையாது. அது எங்கே இருக்குன்னே உங்களுக்கு வந்து தெரியாது. அது ஒரு ஓரமாக இருக்க மாதிரி இருக்கும், உங்களுக்கு அது ஃபீலே ஆகாது. அது மட்டும் தான் எனக்கு இதில் கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஏன்னா இருக்கிறத விட அது வந்து லோவாக இருக்க மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. அண்ட் மற்றபடி இன்ஸ்ட்ருமெண்ட் செப்பரேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குறையே கிடையாது, சூப்பராக கேட்குது. எந்தெந்த இடத்துல எந்தெந்த சவுண்ட் வருதுன்னு உங்களுக்கு க்ளீனாக கேட்குது. அண்ட் ரொம்ப மைன்யூட்டான இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த சில்லுலாம் ஒரு சவுண்ட் வரும் இல்லையா, அது கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலாக கேட்குது. பட் நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஒரு 2000 3000 எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த ஐஎம்ஸில் வர குவாலிட்டி வந்து எதிர்பார்க்காதீங்க. இந்த ப்ரைஸுக்கு அவங்க என்ன தர முடியுமோ அதை வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த முக்கியமாக இதில் எனக்கு தெரியிற டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு 100%ல் வச்சு கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் சவுண்ட் லீக்கேஜ் வந்து நல்லாவே இருக்குது, ரொம்ப கிளியராகவே கேட்குது வெளியே மற்றவங்களுக்கு. அது எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் பில்ட் குவாலிட்டி தான். ஸோ இப்போ நீங்கள் ஹை எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெசின் அல்லது மெட்டல் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சவுண்டை வந்து வெளியே போக விடாது. உங்களுக்கு அந்த சவுண்டை வந்து அப்படியே கேப்சர் பண்ணி உங்கள் காதுக்குள்ளே போக வச்சிடும். பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் கொடுத்ததுனால நல்லாவே சவுண்ட் லீக்கேஜ் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். மோஸ்ட்டாக 100%லாம் வச்சு கேட்காதீங்க. இதில் ஒரு 70 to 75 அந்த வால்யூமில் வச்சு கேட்டிங்கன்னா தான் இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் 100லாம் வச்சு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது, எல்லாம் இந்த செப்பரேஷன் எதுவுமே தெரியாது. எல்லாமே சேர்ந்து ஒரே லைனில் வந்து உங்களுக்கு அவுட்புட்டாக வர மாதிரி இருக்கும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ரிவ்யூ, நான் யூஸ் பண்ணதுக்கு எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு 600 கொடுத்து இதை வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ண மாட்டீங்க ஏன்டா இந்த ஹெட்ஃபோன் வாங்கணும் அப்படின்னு. முக்கியமாக நீங்கள் இப்போ ஒரு ஐஎம்ஸ்னால் உங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஐஎம்ஸ்னு எடுத்துக்கிட்டாலே 2000 3000 இருக்குது. எனக்கு வந்து அது எப்படி இருக்கும்னு எக்ஸ்பீரியன்ஸாவது பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு நார்மலான ஹெட்ஃபோனில் கேட்டுட்டு ஐஎம்ஸில் வந்து கேட்குறப்ப என்னடா அது இப்படி இருக்குது, எல்லாமே ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அதோட ஒரு பிகினிங் ஸ்டேஜில் அது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். இதை வாங்கலாமா வாங்க வேண்டாமான்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஹெட்ஃபோன் வந்து கன்சிடர் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த பேஸ்லாம் இந்த போட் ஹெட்ஃபோனில் வர மாதிரி தும்னு கேட்டுட்டு இருக்கணும் அப்படின்னா நீங்களாக அதை வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஹெட்ஃபோன் வந்து பிடிக்காது. நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து இந்த ஆடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க அப்படிங்கிற அந்த மைன்யூட்டான டோன்ஸ் எல்லாம் கவனிப்பீங்க அப்படின்னா அந்த மாதிரி பர்சனுக்கு இது வந்து சூட் ஆகும். ஸோ இவ்வளோ தான் என்னோட ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. ஸோ நான் அதையும் போட ட்ரை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.